அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பைஸ் அப் பை தௌலத். இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான ரெசிபி ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் செய்யலாம், நான்வெஜ் வச்சும் செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் மட்டன் எதுவும் யூஸ் பண்ணாமல் எக் வச்சு தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை வடித்து எடுக்கணும். ஸோ நான் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் நான் 1.5 உலக்கம் எடுத்திருக்கேன். அதை வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து நான் கொதிக்க வைக்கணும். அதுக்கு நான் இப்போ தேவையான அளவு ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பாயில் பண்ண போகிறேன். ஊற வைக்கிறனால வந்து ரைஸ் வந்து நல்ல நீளமாக வரும். ஸோ அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். ரைஸ் வந்து இந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதோட பாயிலிங் டைம் வந்து 5 மினிட்ஸு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி இப்போ நாங்கள் நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம அரிசியை ஆட் பண்ணணும். ஊற வச்ச அரிசியை இப்போ ஆட் பண்ணணும். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டு வெறும் அரிசியை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரைஸ் ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஒரு 85% தான் வெந்திருக்கணும். ஏற்கனவே தண்ணி வந்து நல்லா கொதிச்சனால ஒரு 4 மினிட்ஸ் நம்ம வச்சா போதும். இப்போ பாருங்கள் நம்ம ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு. இந்தளவுக்கு வெந்தால் போதும். ஸோ நான் கரெக்டாக 4 மினிட்ஸ் தான் வச்சேன். இப்போ நான் அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு வரேன். இப்போ நான் தண்ணியை வடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் நம்ம ரைஸ் எவ்வளோ புல்லுன்னு இருக்குதுண்டு. இப்படி தான் வந்து முக்கால் பதம் தான் நம்ம வந்து ரைஸ் வெந்திருக்கணும். ஸோ இதுதான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கான பதம். பார்த்திங்கன்னா தெரியும். சரி, இப்போ நம்ம வந்து ரைஸ் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். நான் வந்து பட்டர் வந்து ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, அஜினமோட்டோன்றது வந்து டேஸ்டிங் சால்ட், அப்புறம் பெப்பர் ஒரு 2 டீஸ்பூன். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறிகள் நான் வந்து எல்லாமே வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பயுமே அப்படி தான் கட் பண்ணணும். 2 எக் எடுத்துருக்கேன், அப்புறம் சோயா சாஸ், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். சரி வாங்க இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து நான் அதை ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் ஹீட் ஆனோடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக் ஸ்க்ராம்பிள் பண்ணணும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டையில் வந்து தேவையான அளவு உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் ஹீட் ஆனதோட இப்போ நம்ம இதை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்கணும். ஒரு 1 மினிட்க்கு இந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு முட்டை வெந்தோடனே இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். போதும். இதோடு நம்ம இந்த முட்டையை எடுத்துகிட்டு இப்போ அதே கடாயில் வந்து நான் இப்போ பட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதோடு நம்ம திருப்பியும் ஆயில் ஆட் பண்ணணும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதோட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு காய்கறியாக இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். எல்லா காய்கறியும் அட்லீஸ்ட் 1 மினிட்டாவது வந்து அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ 1 மினிட்டுக்கு வந்து சாட்டே பண்ணுங்கள். ஸோ அடுத்து நான் வந்து கேரட் ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸும் வந்து ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. அதுவும் ஒரு 85% தான் குக் ஆகிருக்கணும். ரைஸ் எப்படி 85% குக் ஆகிருந்துச்சோ அதே மாதிரி தான் காய்கறிகளும் அந்த மாதிரி 85% தான் குக் ஆகிருக்கணும். இப்போ நான் அடுத்து வந்து கோஸ் ஆட் பண்ணுறேன். இதையும் அதே மாதிரி ஒரு 1 மினிட்டுக்கு சாட்டே பண்ணுங்கள். அட் லாஸ்ட் இப்போ நான் வந்து குடமிளகாய் ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. அடுத்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கையும் ஆட் பண்ணலாம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் அஜினமோட்டோ, அதான் டேஸ்டிங் சால்ட், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுங்க.
டேஸ்டிங் சால்ட் ஆட் பண்ணுறது வந்து அவங்கவுங்க விருப்பம். ஸோ விருப்பப்படுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து ரைஸையும் நம்ம ரெடி பண்ணியிருக்க வெஜிடபிள் மிக்ஸும் மிக்ஸ் பண்ணுவோம். இது ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணால் தான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் கீழே வந்து ரைஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த வெஜிடபிள் மிக்ஸை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணணும். அடுத்து நான் திருப்பி அது மேலே வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஒரு லேயர் வந்து ரைஸும் ஒரு லேயர் வந்து வெஜிடபிள் மிக்ஸும் நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணையில் வந்து கீழே மேலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி லேயர் லேயராக வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி வந்து அந்த வெஜிடபிள் மிக்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். இது என்னோடய ஃபேவரட் ரெசிபிங்க. இவ்வளோதான் நம்ம வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் ஃப்ரைட் ரைஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் எனக்கு செஞ்சு சாப்பிட்ணும். ஆக்சுவலி ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு நியூட்ரிஷ்னல் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் செய்யணும். இதில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ். ஏன்னா நம்ம கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கோஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கறனால இது வந்து அவ்வளோ சத்தான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதெல்லாம் செய்யணும். ஸோ நான் இதோட வந்து 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். அதோட திருப்பி ஒரு 1/4 டீஸ்பூன் அஜினமோட்டோவும் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஸோ கீழே இருக்க ரைஸ் மேலே அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வர மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பெப்பரும் அஜினமோட்டோவும் எல்லா ரைஸ் மேலேயும் படுற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரைஸ் வந்து பிரேக் ஆகாத அளவுக்கு அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணும். நான் இதோட சைட் டிஷ் என்னன்றது வீடியோ வந்து இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டிப்பாக ஸ்பைஸ் அப் பை தௌலத்ன்ற சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.